கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, இந்த சம்பவம் நாம் எல்லாரும் நன்றாக அறிந்தது. விசேஷமாக 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை அறியாதவர்கள் இருக்கவே முடியாது. ஆனாலும் கூட இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சற்று வித்தியாசமாய் இடைபடுவாராக. 100க்கு அதிபதியை பற்றி அல்ல, அந்த வேலைக்காரனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த வேலைக்காரனை குறித்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமான வேலைக்காரன் என்று. அந்த ஒரு வார்த்தை தான் 100க்கு அதிபதி தன்னிடத்தில் வேலை செய்கிற மற்றவர்களில் சிலரை ஆண்டவரிடத்திற்கு அனுப்பவும், ஆண்டவரை அழைத்து கொண்டு வரவும், இவனுக்கு சுகத்தை வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் என்று போராடவும் செய்தது. ஆம், எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, பிரியமான வேலைக்காரனா இருந்தானா? 100க்கு அதிபதி என்றால் அவனுக்கு கீழே 100 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம். அந்த 100 பேர் இருந்தாலும் இவன் பிரியமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் தன்னுடைய வேலையை சரியாய் செய்திருப்பான். எந்த ஒரு பொய் இல்லாமல் உண்மையும் உத்தமமாய் நடந்திருப்பான். தன்னுடைய வேலையை கடினமாய் செய்திருப்பான். எப்படியாவது என் எஜமானுக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டிருப்பான். அது மாத்திரமல்ல, எஜமானை கவனிக்கிற விஷயத்தில் எஜமானுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவருக்கு என்ன செய்தால் அவர் சந்தோஷப்படுவார், என்ன செய்தால் அவர் துக்கப்படுவார் என்று ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து செய்திருப்பான் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அப்படி செய்தால்தான் ஒரு எஜமானுக்கு வேலைக்காரன் பிரியமாயிருக்க முடியும். கொடுக்கப்பட்ட வேலையில் சரியாய் இருப்பதும் தன்னை சரியாய் கவனித்துக் கொள்வதும் தான் எஜமானுக்கு பிரியமாய் இருக்க முடியும். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவன் செய்த காரியம், அவன் இப்பொழுது மரண தருவாயில் இருக்கும் போது, இவ்வளவு நாள் என்னிடத்தில் உண்மையாய் இருந்தானே, இவ்வளவு நாள் என்னிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்தானே, உண்மையும் உத்தமமாய் இருந்தானே என்று அவனை வியாதியோடு பார்க்க அந்த அதிபதிக்கு பிரியமில்லை. ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்து அற்புதத்தை வாங்கி தருகிறான் பாருங்கள். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவருக்கு அநேக பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. பிரியமான வேலைக்காரன் மாத்திரம் 100 பேரில் ஒருவனாய் இருந்திருப்பான் என்று சொன்னால், ஒருவேளை அந்த 100க்கு அதிபதி அவன் வியாதியாயிருக்கிறான் கேள்விப்பட்டு உதவித்தொகை எதையாவது கொடுத்து விட்டு அவன் இருந்த இடத்தில் வேற யாரையாவது நியமித்திருக்கலாம். ஆனால் அந்த 100க்கு அதிபதிக்கு அவனை எடுக்கவும் மனதில்லை, இழக்கவும் மனதில்லை. ஆகவேதான் இவ்வளவு பிரயாசங்களை படுகிறான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு சாதாரண வேலைக்காரன் தன் எஜமானுக்கு இவ்வளவு உண்மையாய் பிரியமாய் நடப்பான் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் படைத்து நமக்காகவே உயிரை கொடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு நம்முடைய காலத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு எல்லாவற்றையும் நாம் நினைப்பதை விட, வேண்டிக் கொள்வதை விட மிகவும் அழகாக செய்து கொண்டு வருகிறாரே, அவருக்கு நாம் எவ்வளவு உண்மையாய் இருக்க வேண்டும், அவருக்கு நாம் எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும். அவருக்கு பிடித்தவைகளை செய்துவிட்டு பிடிக்காதவைகளை தவிர்த்து விடுவது அல்லவோ அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க முடியும். ஆகவே இந்த நாளில் உங்களை நீங்கள் ஆராய்ந்து அவரிடத்தில் திரும்புங்கள். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உண்மைத்தான். நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.